ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதில் என்ன கொடுமைனா லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் ஜெகஜோதி அங்கங்கே நிறைய லைட்டெல்லாம் எரியுதுல்ல. எதுக்காக எரியுதுன்னு இன்னுமே வந்துட்டு சீசன் 9 இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு தெரியல. குறிப்பாக பிரவீன் ரம்யாவுக்கு. அப்போ நம்ம பிரியங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே உட்காந்துட்ருக்கோம், கேமரா நம்மளை பார்க்குதுல்ல, அதுக்கு ஒரு லைட்டு வேணும்ல, அந்த ஒரு காரணத்துக்காக தாங்க லைட்டை போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா ஓன்றாங்க. தீபக் கலாய்க்கிறாரு, ஓ அந்த விஷயமே உங்களுக்கு 30 நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுதா அப்படின்னு. அந்த அளவுக்கு மொக்கையாக இருக்காங்க. என்ன பண்ணுறது, ரைட். இப்போ என்ன ஆகுதுன்னா, விஜய் பார்வதி சரி இந்த திவ்யா வந்து டென்ஷனாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இந்த நைட் ட்ரெஸ்லாம் மாட்டிட்டு அங்கே போய் டென்ஷன் ஆகாதீங்க விடுங்க பார்த்துக்கலாம். இல்லை பார்வதி, கடுப்பாக இருக்குது பார்வதி, எல்லாமே ஒரே டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. இவங்க சரி விடுங்க, ஏன் இல்லை ஒரு மாதிரி எனக்கு தலை வலிக்காமல் டென்ஷன் ஆகுதுன்னாங்க. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி அதிகமாக நிறைய விஷயங்கள் வரும்போது இந்த மாதிரி ஓவர் ஆக்ட் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி என்னை தப்பாக ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க பார்வதி, இது சரியில்லை அப்படின்ட்டாங்க. இல்லைங்க நான் என்ன சொல்லுவேன்னு புரிஞ்சுக்குங்கன்றாங்க. கேட்கவே மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லைங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிய வருது, இல்லை நான் ஒரு தடவை சொன்னால் பரவாயில்ல, இங்கே இருக்கிற 10 பேருக்கு ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்க சொல்கிற மாதிரி வந்துட்டு பேசாதீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன், யாருமே கேட்க மாட்டுறாங்களே, நீங்களே சொல்லுங்கள் நான் என்ன தான் பண்ண முடியும். புரியுதுங்க, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு வந்துட்டு என்னன்றதாலும் பார்த்துடலாம், நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து சரி பண்ணிவிடுவோன்றாங்க. நாளைக்கு சரி பண்ணுறதா ஏங்க, இன்றைக்கி நடந்ததானங்க, இது எப்படிங்க சரி பண்ண முடியுன்றாங்க. ஆடா நான் என்ன சொல்ல வரேன்னா, நடந்துருச்சிங்க, நாளைக்கு நம்ம சரி பண்ணுவோன்னா அதுலேயும் காண்டா பேசுகிறாங்க. அதாவது விஜய் பார்வதியை நம்ம பார்த்துருக்கோம், காண்டா பேசுவாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இன்னும் இவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்த கனி கேங் கூட சண்டை நடக்கும்போது நைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க, திரும்ப காலையில் சண்டை. ஸோ கேப்பு சண்டை நடக்கும், ஒரு வாட்டி இதுவாகிடுவாங்க, அதுவே நம்மளுக்கு இரிட்டேட்டாக இருக்கும். இவங்க என்னடானா நேற்று ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டு இன்றைக்கி அப்படியே டப்புன்னு நம்மளை ஏமாத்துகிற மாதிரி வந்துட்டு எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விளையாடுறது, ஸ்கூல் பசங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச இந்த சனிக்கிழமை வந்துட்டு எபிசோடில் விஜய் சேதுபதி அவர்கள் முன்னாடி ரொம்பவே வந்து மொக்க வாங்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க வந்துட்டு பார்வதி கிட்ட பேசும்போதே, திவ்யா வந்து பார்வதி கிட்ட பேசும்போதே ஆப்போசிட்டில் நிற்கிற பிரவீன் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக பேசுங்க, காமாக பேசுங்கன்றாரு. அதையும் கேட்காம வந்து ஓவர் ரியாக்ட் ஆகிறாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மேபி அவங்களுக்கு வந்துட்டு விஜய் பார்வதி அந்த மாதிரி தேவையில்லாமல் பழி போட்டாங்க பாருங்கள், அதுலேருந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இது வந்துருச்சு போல இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களை.